லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்ணீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தாங்க ஜெபிக்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அருண் பிரகாஷ் அவர்களை வெல்கம் பண்ணலாம். தேங்க்யூ. ஹalleluya, ஹalleluya. சவுண்ட் கேட்கல. ஹalleluya. நான் இந்த காதுல ஒன்று போட்டுக்கிறேன், அதனால கொஞ்சம் நீங்க சவுண்ட் நல்லா பேசினதான் எனக்கு கேட்கலாம். ஹalleluya. உங்க மத்தியில இன்னைக்கு நிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்ன அழைச்ச என் தேவாதி தேவனுக்கும் விசேஷமாய் ஜாக்காக்காக்கும் பெஞ்சமின் அண்ணனுக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு நான் புதுசு, ஆனால் அவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப பழசு. அவங்களுடைய வர்ஷிப்பை நான் கேட்டிருக்கிறேன், அக்காவுடைய மெசேஜையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆம்பூருக்கு அவங்க இக்னிட்டஸ் வரும்போது நான் தான் அவங்களுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் ஆண்டவர் நிற்க கிருபை கொடுத்தாரு. இதே இடத்துல உண்மையாக நான் என்னை தாழ்த்தி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கரெக்டாக ஜபா கலந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பின்னாடி ஒரு பிளாக் கலரில் ஒரு அக்கா உட்காந்துருக்குறாங்க, ஒரு ட்ரெஸ் போட்டு. அதே இடத்துல தான் நான் செப்டம்பர் மாதம் இங்கே கார்த்திக் அம்மாளல் அங்கிள் வரும்போது அந்த இடத்துல நான் உட்காந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில தேவ செய்தியை கொடுக்கும்படியா இங்க கொண்டு வந்திருக்கிறாருன்னா நான் நம்புறேன் முழுசா இது தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரம் தான். ஹalleluya. அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல சொல்லுங்கப்பா, முற்றிலுமாக முன்னாக இருக்கிற அந்த மகனை கம்ப்ளீட்டா நீங்க மறைச்சிருங்கப்பா. ஆண்டவரே நீர் மாத்திரம் வெளிப்படுங்க, சுயங்கள் முழுசா தகப்பனே அந்த மகன் மத்தியில எந்த சுயமான வார்த்தை வராம கர்த்தர் நீர் மாத்திரம் தகப்பனே அந்த மகனை பொறுப்பெடுத்து கொண்டு அப்பா நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு பார்க்கலாம். அநேக ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகுதான், அநேக ஸ்தோத்திரங்களினால கிருபை பெருகுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறத போல நம்ம துதிக்க துதிக்க இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு விரோதமாக நார்த் தமிழ்நாடுல இருக்கிற தகப்பனே எல்லா விதமான அகுதோப்பியத்தின் சிந்தனைகளை துதிக்க 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 அகுதோப்பியத்தின் சிந்தனை, ஆமானின் செயல்பாடுகள், எல்லா விதமான அமலேக்கியர்களின் ஆவிகள், சுடலுக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தகர்ந்தெறிவதாக தகர்ந்தெறிவதாக சொல்லி எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே ஜெபிக்க விடாத பண்ணுகிற பொல்லாத ஆவி, ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்த விடாத பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பவுண்டரிஸ் நாங்க பொறுப்பெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா பவுண்டரிஸ் தகப்பனே நாங்க தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பேசுகிறனை கம்ப்ளீட்டா மறைச்சு நீங்க மாத்திரம் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி நான் சரி அக்கா கூப்பிட்டாங்க, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஜோம் பண்ணிட்டு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச் பர்மிஷன் வாங்கிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு போஸ்டர் அனுப்பிச்சாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக வச்சுட்டேன்.
திடீர்னு பார்த்தா இது குரூப்பில் சர்க்குலேட் ஆகிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ போறியா இந்த மாதம், நீ போறியா அப்படின்னும் போது எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. இங்கே என் கூட ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் வேறு திடீர்னு ஃபோன் பண்ணி, டேய் என்னடா உன்னே புக் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எனக்கு பயம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வரும்போது ஃபுல்லாக நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று தினகரன் எனக்கு ஃபோன் பண்ணேன், நேற்று பேர் நம்பர் தினகரன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதம் என்னை கூப்பிட்டுருக்குறாங்கண்ணா அப்படின்னதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது வரைக்கும் நான் நம்புகிறேன் தம்பி, போனதுலேயே நீ தான் சின்ன பையன் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால எல்லா துதி கன மகிமை ஏசப்பாவுக்கு உருவாகுதாக. ஆமென். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டா இப்போ வேர்டுக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு இந்த திறப்புல நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதல் வரணுன்றதுக்காக நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் ஆவியை எங்களுக்கு ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். சரி, அப்போ இந்த ரிவைவல், இந்த எழுப்புதலுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சரி என் பேர் வச்சுக்கலாமா, டான் பிரகாஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. அதுல கரெக்டா நீங்க மொழியாக்கம் பண்ணீங்கன்னா சூரிய பிரகாசம்னு இருக்கும். அதோட கரெக்டான எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா சூரிய பிரகாசம். அந்த மாதிரி இந்த ரிவைவலுக்கு ஒரு எக்ஸாக்டான வேர்ட் என்ன வேர்ட் அப்படின்னு சொன்னா மறுமலர்ச்சி. சொல்லுங்க, மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சினா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள்ல ஒரு 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 கூட்டமோ ஒரு செயல்பாடுகளோ நல்லா இருக்கும், ஆனா அது மங்கி போயிருக்கும். மறுபடியும் அது ஒழுங்கா நல்லா சூப்பரா முளைச்சு வருகிறது பேரு மறுமலர்ச்சி ஆவி. நான் நம்புறேன் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல, இந்த நார்த்தார்கா தமிழ்நாட்டுல மறுபடியும் கத்தர் எழுப்புதல் என்ற மறு ஆற்றின் ஆவியை ஊற்ற போட போகிறாருன்னு சொல்லி நான் நம்புறேன். சரி, என் கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை யாராவது ஒருத்தர் முடிஞ்சா, if possible please read it in the mic. மைக்ல கொஞ்சம் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஹalleluya. கொஞ்சம் சீக்கிரமா, நம்ம வேகமா போலாம், நான் சீக்கிரமா முடிக்கணும். அதனால ஆதியாகமம் 45:27. யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எழுப்புதல் 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 நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எழுப்புதலுக்கு முதல் பேஸ் என்னன்னா, சபைக்குள்ள ஒரு நாட்கள்ல நல்ல மங்கி எரிந்து கொண்டிருக்கிற சபையில ஆவியில அந்நிய பாஷையில வெறிக்கொண்டு ஜெபித்த ஒரு சபை இன்னைக்கு அந்த சபைகள் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம், அப்பா ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய மாஸ் கேதரிங் சேர்ந்து ஜெபிச்சா ஒரு எழுப்புதல் வந்துரும் சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அது எழுப்புதல் என்பது அப்படி இல்லை. எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனுக்கு சார்ந்தது. ஒரு மனுஷன் எழுப்புதல்ல ஒரு நாள்ல அவன் ஒரு மாதிரி இருந்திருப்பான், ஆனா மறுபடியும் அதே மனுஷன் மறுபடியும் நான் முன்னாடி இருந்த அனுபவத்திற்குள்ள நான் போயிட்டு மறுபடியும் ஜெபிக்கிற ஆவிக்குள்ள ஒருத்தன் வருவான் பாருங்க, அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்ற ஒரு பெரிய மகா கூட்டத்துக்கு நின்று ஹalleluya அந்நிய பாஷையை பேசி ஜெபிக்கிற ஆவி பேரை எழுப்புதல் அல்ல. அப்படி ஒருவேளை நீங்க வச்சிருந்தீங்க, இன்னைக்கு சொல்றேன், Ctrl+A அழுத்தி மொத்தத்தை டெலீட் பண்றீங்க. எழுப்புதல் என்பது என்னன்னா, எழுப்புதல் ரிவைவல் இஸ் ஆல் அபௌட் a single man. ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள சார்ந்தது. அங்க பாருங்க, யாக்கோபின் ஆவி அது உயிர்ப்பித்த உடனே அவர் சொல்றாரு, 49ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்பதாக வரைக்கும் யாரை எடுக்க வேணா, என் கூட பாருங்க, எனக்கு டைம் இல்ல. அதுக்கு முன்பதாக வரைக்கும் அவர் எப்பேர் வயசு முதிர்ந்தவரா இருக்கிறாரு, கண்ணு சுருங்கி போயிருச்சு. ஆனா இந்த வார்த்தை யோசேப்பு உயிரோடு இருக்கிற வார்த்தை தெரிஞ்ச உடனே, அனுப்பி வைத்த வண்டிகளை பார்த்த உடனே, ஆவி உயிர்ப்பித்து எழுந்த உடனே 49ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாவரையும் கூப்பிட்டு 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒருவனையும் கூப்பிட்டு ஒவ்வொருக்கும் தீர்க்க தரிசனம் கடைசி நாட்கள் நடக்கிறது என்னவென்ற வார்த்தையை அவன் தீர்க்க தரிசனம் போதித்து கடைசியில் கீழே சொல்லுது, அவன் மரித்து போனான். இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற என் அன்பு தாய், தகப்பன், அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு வந்தபோது இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை யாக்கோபின் ஆவி அன்னைக்கு உயிர்ப்பித்ததை போல இன்னைக்கு உங்க ஆவி உயிர்ப்பிக்கும்னா, இந்த நார்த்தார்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற எழுப்புதலை ஈஸியா நீங்களும் நானும் பார்த்துடலாம். ஹல்லேலூயா. ஈஸியா நீங்களும் நானும் பார்த்துடலாம். ஒருவேளை யாக்கோபுக்கு வந்து யோசேப்பு வந்து உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சோ அமைதியாவே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அங்க தீர்க்க தரிசனம் காரியங்கள் நடந்திருக்காது.
பின்னாடி இருக்கிற நாட்கள்ல என்ன நடக்கும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இதெல்லாம் தெரிக்கிறதுக்கு ஒரு பேஸ் என்னன்னா, அவன் ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனை சார்ந்தது. ஃபர்ஸ்ட் சொன்னேன். ரெண்டாவது சொன்ன ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும். வண்டி வந்த உடனே, வார்த்தை கேட்ட உடனே ஆவி உயிர்ப்பிச்சுன்னு சொன்னேன். மூணாவது, இந்த உயிர்ப்பித்த அபிஷேகம் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லி அதுக்கப்புறமா சில காரியங்களுக்குள்ள காண்டவர் நம்மளை நடத்துற மாதிரி நம்ம போலாம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஒரு யாக்கோபுக்கு அந்த வார்த்தை வந்தது. வார்த்தை வந்த அடுத்த நிமிஷம் அவன் ஆவி உயிர்ப்பித்த உடனே அவன் அமைதியா இல்ல, அவன் பேச ஆரம்பிக்கிறான் யாக்கோபு கிட்ட, பிள்ளைகள் கிட்ட. அந்த மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த செய்தி உங்க வார்த்தைக்கு வந்தபோது, இந்த வார்த்தை உங்களுக்கு வருமே ஆனால், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை வாய் இன்னுமே மௌனமா இருந்தால் ஒண்ணும் பண்ண முடியாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய ஆவிக்குரிய கனிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய பேஸ் என்ன தெரியுமா? ஒரு ரிவைவலோட பேஸ் என்னன்னா, இந்த கனிகள் நமக்கு வேணும். நிறைய நேரத்தில் வரோம் ஜெபிக்கிறோம். வரம் என்பது வேணும். ஆனால் அதை காட்டிலும் 1000 மடங்கு தேவையானது என்ன தெரியுமா? கனிகள். இந்த கனிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அது எப்படி மாறும் அப்படின்னா, ஒருத்தன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டானை எடுத்துக்கங்களேன். இப்போ டான் ஆகிய நான் ஒரு காலத்துல ஒரு மாதிரி நல்லா இருந்தேன். ஓகே, நல்லா என் கூட கவனிக்குங்க. நல்லா இருந்தேன். நல்லா இருக்கும்போது கொஞ்சம் வழி விலகி போயிட்டேன். ஒரு மாதிரி வழி டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நான் போயிட்டேன். மறுபடியும் தேவ ஆவி எனக்குள்ள வந்துச்சு. தேவ ஆவி எனக்குள்ள வந்ததுனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒருத்தன் அடிச்சானா நான் கோவப்படல அவனுக்கு. இப்போ ஒருத்தனை திட்டினானா எனக்கு எரிச்சல் வரல. என் பக்கத்து வீட்டுக்கார கார் வாங்கினா எனக்கு பொறாம வந்துடல. என் பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது ஒன்று செஞ்சா எனக்கு வரல. இப்போ நான் எப்படி மாறிட்டேன்னா, தேவனுக்காக எழும்புகிற ஒரு பிள்ளையா நான் மாறினதுனால என் வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னா, இப்போ என் வாழ்க்கை ஜப ஜீவியத்துக்குள்ள வந்துட்டேன். நான் ஜப ஜீவியத்துக்குள்ள வந்ததுனால என்னால இன்னைக்கு நிறைய நேரம் ஜபிக்க முடியுது. இது என் வீட்டில் இருக்கிறவங்க பாக்குறாங்க. என் வீட்டில் இருக்க ரொம்ப நன்றிண்ணே. என் வீட்டில் இருக்கிறவங்க இதை பார்க்கறதுனால என் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, என்னை பார்த்து பிராக்டிஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள் இவன் கோவப்பட்டு இருந்தானே, இவ்வளவு நாள் இவன் எரிச்சலாயிட்டு இருந்தானே, எதை கேட்டாலும் இவன் கத்துவானே, ஆனா இன்னைக்கு இவன் அப்படி இல்லையே, இன்னைக்கு நல்லா இருக்கிறானே. ஏன்னா இவன் இந்த ஆவிக்குரிய கனிகளை பிராக்டிஸ் பண்றதுனால இவனுடைய ஆவி அது உயிர்ப்பித்து எழுந்துச்சு. அந்த உயிர்ப்பித்து எழுப்புறதுனால இவன் இன்னைக்கு நிறைய நேரம் ஜெபிக்கிறான்றத பார்த்தா எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அக்கா மாறுறாங்க. இப்ப நாங்க மாறுறதுனால எங்க குடும்பமோ யோசேப்போ கனித்தரும் செடி மாதிரி இப்ப நாங்க ஏசப்பாவுக்கு கனித்தருக்கிற செடியா மாறுறோம். மாறின உடனே இது இப்படி எங்களோடு முடிச்சிடல. உடனே ஒரு வாக்கியம் இருக்கும், டுடே ஸ்டூடெண்ட்ஸ் பட் டுமாரோஸ் சிட்டிசன். இன்றைக்கு ஒருவன் மாறினால் அவன் நாளைக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனால ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும். அந்த எழுச்சி தான் இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் வேணும். அந்த எழுப்புதல் தான், அந்த எழுச்சி தான் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நமக்கு வேணும். இப்ப நான் மாறிட்டேன், என் ஃபேமிலி மாறிட்டாங்க, நான் ஜெபிக்கிற உயிரை நான் மாறிட்டேன். நான் ஜெபிக்கிற உயிரை நான் மாறினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா? என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்க்கறான். இவன் என்னடா இவ்வளவு நாள் இப்படி இருந்தான், இவன் எப்படி காரணம்? இவன் ஏதோ ஒன்று பண்றான்ப்பா, ஏதோ ஒன்று பண்றான். அது என்னது? சரி, நான் அதை போய் பிராக்டிஸ் பண்ண போறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அதை பிராக்டிஸ் பண்ணி அதை பார்த்து அதன்படி நான் நடந்தேனா அப்ப என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லிட்டு என் பக்கத்து வீட்டுல ரட்சிக்கப்படுறான். அவனுக்கு பக்கத்து வீடு, என் தெரு ரட்சிக்கப்படுது. என் தெருவை பார்த்தோன்னே என்னுடைய காலனி, என் காலனிக்கு அப்புறம் ஏரியாக்கு அப்புறம் தாலுக்காவுக்கு அப்புறம் மாவட்டத்துக்கு அப்புறம் ஸ்டேட், ஒன்றியம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா மாறும்? மகா பெரிய எழுப்புதலா வரும். 2023 யுஎஸ்ஏன்னு ஒரு தேசம் இருக்குது. அதுல டெக்சாஸ் மாநிலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுல என்ன நடந்துச்சுன்னா, உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 பேர். எத்தனை பேர்? 2 பேர். இவங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க சேர்ந்து அந்த சாப்பல்ல போயிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சாப்பல்ல போயிட்டு அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது இது என்ன ஆச்சு அப்படின்னா, இதை கூட இருக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறான். அவன் என்ன பண்றான்? ஜோம் பண்றான், நானும் போறேன்ட்டு அவன் ஒரு பக்கம் போறான். கண்டிப்பா இதை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எப்படி மாறிச்சுன்னா, அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதனை பண்றேன்னு உள்ள போனா பாருங்க, அவனால 100 நாள் ஒவ்வொரு நேரம் அந்தி சந்தி பலி எல்லா தேவனை ஜெபிக்கிற ஒரு கூட்டம் யுஎஸ்ஏ மாநிலத்தில் எழுந்துச்சு சார். நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம் யுஎஸ்ல ரட்சிக்கப்படணும், அங்கதான் அப்பேற்பட்ட ஓரின சேர்க்கை நடக்குது, அப்பதான் அங்க நடந்துட்டு இருக்குது சார். இன்னைக்கு யுஎஸ்ல ஜெபிக்கிற கூட்டம் எழும்பிருச்சு.
யுஎஸ்ஏல இன்னைக்கு நல்ல கூட்டம் எழும்பிருச்சானா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அதுவும் விசேஷமா நான் சொல்றேன், இதை நான் அப்புறமா வேணா சொல்றேன், நம்ம இன்னும் எழும்பாம இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் எழும்புனீங்கன்னா உங்க ஃபேமிலியில் இருக்கிற நபர்கள் மாறுவாங்க, உங்க ஃபேமிலியில் இருக்கிற நபர்கள் மாறுவாங்க. நிறைய நேரத்துல இந்த சமாதானத்தை நிலை குலைச்சு போகிறதுல எது தெரியுமா பேசு? வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சில்லி ரீசனா இருக்கும், ரொம்ப சில்லி ரீசனா இருக்கும். அந்த சில்லி ரீசன்ல ஒரு சின்ன சண்டை வந்து பேசி 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 பெருசாகி பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அவன் வந்து சமாளிக்கிற லெவல்ல வந்து அது எப்படி மாறிடுச்சு? ஜெபிக்கிறோம் 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 சொல்லி நம்ம ஆவியை இன்னைக்கு வித்து போட்டுட்டோம். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனை சார்ந்தது. எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனை சார்ந்தது. இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தாய் தகப்பன்மாருக்கு சொல்லுகிறேன், உங்க வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எழுப்புதல் ஆனது ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி எழுந்து பாருங்க. எழுந்து ஆண்டவரே இன்னைக்கு இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவரே இந்த எழுப்புதல் ஆகிய பெரிய உலகளாவிய திட்டத்தில் இருக்கிற இந்த எழுப்புதல்ல கர்த்தர் நீங்க என்ன பயன்படுத்துங்கப்பா. என்ன நிறுத்துனீங்கன்னா நான் நம்புறேன் என் வாழ்க்கை சூப்பரா மாறும்ப்பா, நான் நம்பிடுறேன்ப்பா. நான் மாறினா என் தெரு மாறினா தாலுக்கா மாறினா 234 தொகுதி 28 மாநிலங்கள் 788 மாவட்டங்கள் இந்தியா முழுவதுமா இருக்கிற தமிழ்நாட்டில் 12,525 மாநிலங்களும் 25 கிராம பகுதிகளில் ரட்சிப்பு வரும். இதுக்கு ஒரே ஒரு பேஸ் நீங்களும் நானும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம மெசேஜ்குள்ள போகலாம். இப்போதான் நான் மெசேஜ்குள்ள போக போறேன். உன்னோட மெசேஜோடைய ஓரத்தை கூட நான் டச் பண்ணல, இப்போதான் மெசேஜ் போக போறேன். சரி, ஓகே. பக்கத்தில் இன்னைக்கோட செய்தியோட தலைப்பு, ஆனா இது கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் வைக்கிறீங்களா? இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா, பக்கத்தில் கை கொடுங்களேன், பக்கத்துல கை கொடுங்க. விட்டு கொடுத்துறாத. நிறைய பேர் மூஞ்சல சிரிப்பு. நான் நினைக்கிறேன், அந்த சொத்தையும் நானே எடுத்துக்கிறேன்ப்பா, விட்டு கொடுத்துட கூடாதுன்ட்டு இல்ல. அண்ணன் சொத்தையும் நானே எடுத்துக்கிறேன், தம்பி சொத்து நானே எடுத்துக்கிறேன், அந்த விட்டு கொடுத்துறாத இல்ல. இது என்ன விட்டு கொடுத்துறாதன்றத கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரி, இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் 30லிருந்து 34 வரைக்கும் படிங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30லிருந்து 34. குற்றுயிராக விற்று போனார்கள். அப்பொழுது யார் வந்தது? எல்லாரும் சொல்லுங்க, யார் வந்தது? ஆசாரியனா? அர்த்தம் படிங்கா. அந்த வழியே வந்து பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வந்தபோது அவனை கண்டு மனதுருகி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி ஓகே சூப்பர் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எரிகோல இருந்து யூதன் வந்து ஒரு எரிகோக்கு போறான் பிரயாணம். ஆனா அவனை என்ன பண்றாங்கன்னா அடிச்சு அவன் கிட்ட இருக்கிற மொத்த துட்டையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கினாங்க. எப்படி மொத்தத்தையும் வாரி பாக்கெட்ல போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வருது. ஃபர்ஸ்ட் யார் வர்றது? ஆசாரியன். ரெண்டாவது யார் வர்றது? இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் இந்த பக்கம் போயிட்டாங்க, ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனா மூணாவது ஒருத்தர் வர்றாரு. அவர் யாரு? சமாரியன். நான் சொன்னேன் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன்ல. நான் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு. எதை விட்டு கொடுத்துட கூடாது அப்படின்னா எழுதிக்கங்க. முதல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொசிஷனை விட்டு கொடுத்துறாதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த ஆசாரியரும் லேவியரும் யாருன்னா, நீங்க வேணா படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த என்னாகமும் 16ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கோராகுன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஆரோன், இந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆரோனை பார்த்து ஒரு மாதிரி பேசுறாரு. ஏன் இவனுக்கு மட்டும்தான் தேவையான காரியம் போகுமா? இவன் மட்டும்தான் நல்லா வாழ முடியுமா? இவன் தான் ஆசாரிய கோத்திரத்தில் இருக்க முடியுமா? இவன் தான் பாவ ஜீவன் நிவாரண பலியை செலுத்த முடியுமா? இவன் தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியுமா? நான் போக கூடாதா? நான் போக கூடாதான்ற ஒரு கேள்வி கேட்டபோது 17ஆம் அதிகாரத்துல வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்களா. என்னாகமும் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்ததற்கு பின்பு இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து, அது துளிர் மட்டும் விடல, அது பூ பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண, யாருக்கு முன்னாடினா இஸ்ரவேல் கூட்டத்தில் இருக்கிற 12 கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேர் முன்னாடி காட்டுறார் சார். வெளியே கொண்டு வந்தான். என்னன்னா வெளியே கொண்டு வரான். அப்புறம் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அதுல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, உள்ள இருந்த அந்த 12 கோல் வாங்கியாச்சு. 12 கோல் வாங்கப்பட்டு இங்கிலீஷ் பைபிள் அது எப்படி போட்டிருக்கிறதுனா, only Aaron's stuff was like a sprouted என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை only ஆரோனின் கோல் மாத்திரமே துளிர்க்கப்பட்டுச்சு. 16வது அதிகாரம் 1வது வசனத்துல அங்க சொல்லுது, அவன் சொல்றான் இவன் மட்டும் தானான்றாரு. ஆனால் ஆசாரிய கோத்திரமா இருக்கிற லேவி கோத்திரத்துக்கு கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை தராரு. இவனை மனுஷன் அங்கீகரிக்கல, நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிச்சாங்க, இவன் மேல பிளட் இருக்குது. இப்போ நீங்க அப்படியே லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வரும்போது அந்த வசனத்துல சொல்றாரு, ஆசாரியன் ஒருத்தன் போயிட்டான், லேவிய ஒருத்தன் போயிட்டான், சமாரியன் மட்டும் வரான். ஆனா இந்த சமாரியனுக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. என்ன பாரம் இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் இப்ப லேவி கோத்திரத்தை பத்தி சொன்னல, இந்த ஆசாரியரும் லேவியன்னு சொன்னேன். இந்த சமாரியரை பத்தி சொல்றேன் பாருங்களேன். இந்த சமாரியரை பத்தி நீங்க படிக்கணும். யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8, 9 படிக்க வேணா, நான் அப்படியே ஓரலா சொல்றேன் பாருங்களேன். இதுல என்ன போட்டிருக்குதுன்னா, பின்பு தேவன் ஒரு ஸ்திரீயை நோக்கி, அந்த கிணத்தில் இருக்கிற தண்ணீர் எனக்கு தா என்று சொன்னபோது, அப்பொழுது அந்த மகளை இயேசுவை நோக்கி, நீ ஒரு யூதன், நான் உனக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது, நாங்களோ தீண்டத்தக்காதவர்கள். நாங்க யாரு? யூதர்கள் போன அந்த பக்கம் கூட நான் போக கூடாது. யூதர்கள் போன அந்த பக்கம் கூட நான் என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. ஆனா அந்த சமாரியர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சமாரியரை தான் கர்த்தர் வேற லெவல்ல பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் கர்த்தர் பயன்படுத்தினார்? சும்மா பயன்படுத்தல, சொல்றேன். இவன் இந்த யூதன் ஒருத்தன் அங்க படுத்துட்டு இருக்கிறான் இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று படிச்சோம். அதுல அவன் படுத்துட்டு இருக்கிறான். லேவியர் ஒரு பக்கம் போயிட்டாங்க, ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதுக்கு அந்த டவுல் மட்டும் கொடுங்க, அந்த ஒரு பக்கம் போயிட்டாங்க. அப்படி போயிட்ட போது எல்லாரும் பார்த்து, இவன் ஓகே செத்துருவான், செத்துன்னு போட்ட விட்டுரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா 3வதா ஒருத்தன் வந்தா பாருங்க, அந்த சமாரியன் சோ கால்டு ஒதுக்கப்பட்டவர்கள், சோ கால்டு தள்ளப்பட்டவங்க, அவங்கள பார்த்தா தீட்டு, நீ வேஸ்ட்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அங்கீகாரம் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு பாரம் வந்துச்சு. என்ன பாரம்னா, ஆத்மா பாரம் வந்துச்சு. இவனை இப்படியே விட்டுட்டு நான் போயிட்ட செத்து போயிருவான், இவனை இப்படியே விட்டா நாய் வந்து கடிக்கும், மேல இந்த கழுகு வந்து கொத்தி சாப்பிடுமே, இப்ப நான் இவனை கூட்டிட்டு போ, எல்லாரும் போயிட்டா என்ன பண்றது? அந்த பாரம் இன்னைக்கு நான் சொல்றேன், நார்த் தமிழ்நாடு பார்த்து நமக்கு இருக்கணும். ஏதாவது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்க இன்னைக்கு வரல, நார்த்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க வந்து இருக்கிறோம். அவன் நீங்க சும்மா நினைச்சிடலாம் அப்படி, ஆனா நீங்க பாருங்களேன், அவன் என்ன அக்கேஷனுக்கு போயிருப்பான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், இல்ல ஒரு வீடு திறப்பு விழாக்கு போயிருக்கலாம், எதுக்குன்னா போயிருக்கலாம். நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? நல்ல ட்ரெஸ் போட்டு. அந்த நல்ல ட்ரெஸ் மேல இவனை தூக்கும் போது என்ன ஆயிருந்திருக்கும்? ரத்த கரை வந்திருக்கும். 3வது, இவனை தூக்கும் போது எனர்ஜியா இருந்தவன் இப்ப என்ன இருப்பான்? சரீரத்தை பலவீனம் உண்டாயிருக்கும். 3வது, இவன் போக வேண்டிய நேரத்துக்கு துருதியா போயிருக்க முடியாது, கொஞ்சம் லேட்டா போயிருக்கணும். இந்த 3 தியாகத்தை செய்யறான். செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கடைசி வசனத்தை படிங்களேன்.
மறுநாளிலே ஆ. தான் புறப்படும் போது ஆ. 2 பணத்தை இல்ல, இல்ல, எடுத்து அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு அப்புறம் கீழே படிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் வருகையில் அவனை கண்டு மனதுருகி ஆ. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. ஒரே நிமிஷம். அவனுடைய காயத்துக்கு கட்டு மட்டும் போடல. சொல்லுங்க, என்ன பாருங்க ஒரு நிமிஷம். காயத்துக்கு கட்டு மட்டும் போடல. அவன் என்ன பண்ணா? எண்ணெயையும் திராட்சரசம் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போனான். போதனை. இன்னைக்கு இந்த எழுப்புதல் ஜெபத்துக்கு வந்திருக்கிற என்னையும் குறித்து எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம் செய்த தியாகம் என்ன? அழிஞ்சு போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்களும் நானும் செஞ்ச தியாகம் என்னக்கா? நான் ஜெபிக்கிறேன், ஓகே, பட் ஜெபம் மாத்திரமே போதுமா? வேற எதுவுமே பண்ண தேவையில்லையா? ஜெபம் மட்டும் 24 மணி நேரம் ஜெபம் மட்டும் பண்ணினே இருந்தா போதுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்களும் பேச நானும் பேசினா தான் கரெக்டா இருக்கும். என்னடா சின்ன பையனா இருக்கிற அப்படின்னு எதனா நினைச்சிட்டீங்கன்னா அதை செய்ய நினைச்சுக்காதீங்க. ஆமா, நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம். ஓகே, சொல்லுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்குவது என்பது என் மேல் விற்கப்பட்டிருக்கிற கடமை, பாரம். நான் எப்படி அனுதினமும் குளிக்கிறேன், சாப்பிடுறேன், பிரஷ் பண்றேனோ இதே மாதிரி தேசங்களுக்காக ஜெபிப்பதும் ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கிறதும் அவனுக்கு சுவிசேஷ வார்த்தையை சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு போவது என்பது எனக்கு கொடுத்திருக்கிற கடமை மட்டும் இல்ல சார், எனக்கு கொடுத்திருக்கிற பாரம். அந்த பாரம் ஒருத்தனுக்கு இருந்தாதான் அவனால நடத்த முடியும். அந்த பாரம் இல்லைன்னு வைங்களேன், என்னால என்ன பண்ண முடியாது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த சமாரியன் நினைச்சு இவனை கூப்பிட்டு போறதை விட நான் சும்மா போயிடலாம்ப்பா, என் நேரம் ஆயிரும், என் ட்ரெஸ் அழுக்காயிரும், என் காரியம் போயிடும், நான் ஏன்பா தூக்கணும்னு சொல்லி இந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆசாரியரும் லேவினும் போனா பாருங்க, அந்த மாதிரி போயிருந்தானா அவன் செத்து போயிருந்திருப்பான். இப்ப படிங்க அந்த வசனம், அடுத்த வசனத்தை. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, பாருங்களேன், அவன் காயம் போட்டதே பெரிய விஷயம், சத்திரத்தான் கையில் கொடுத்து, சத்திரத்தான் கையில வேற கொடுத்திருக்கான். அப்புறம் நீர் இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இவர் வந்து தூக்கின்னு போய் சேர்த்துட்டு அமைதியா அவர் போயில்ல. அவர் சொல்றாரு, ஒரு வேளை அதிகமான காசு ஏதாவது ஆச்சுன்னா நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். நான் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு தந்துற போதனே. இந்த லூக்கா இது வந்து ஒரு உவமை, இட் இஸ் an parable. இதுக்கு biblically unproven நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது, biblically proven சில லெக்சர்ஸ் இருக்குது. பைபிள் காலேஜ் படிச்ச உங்களுக்கு அது தெரியும். ஆனா அதுக்குள்ள போக விரும்பல. இதுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாட்டை மட்டும் நான் சொல்றேன். அவன் பாருங்கல்ல, 2 காசு கையில இருந்து 2 எடுத்து போய் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் சொல்ற ஒரு வார்த்தை, சார் இவனை பார்த்துக்கோ, ஒரு வேளை இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நான் 2 ரூபாய் கொடுக்குறேன், 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா கூட கவலைப்படாத, அதை செலவழிக்கிறதுக்கு பாத்துறாத, நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ செலவு பண்ணு, அவனை பார்த்துக்கோ, அவனை பாதுகாத்து அவனை உயிர் பிழைக்க மட்டும் வச்சிருவேன், எனக்கு அது போதும். இன்னைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, மகனே நான் திரும்பி வர வரைக்கும் ஒரு கூத்த ஆத்துமாக்கள் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அந்த ஆத்துமாக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஆரம்பிச்ச முதல் நாள்ல முதல் வருஷத்துல நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோமே. வெளிப்படுத்தல் 2:4 எபேசிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 7 சபைக்கு சொல்றாரு, அதுல எபேசிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில இருந்த அன்பை நீ விட்டுட்ட மகன், you have lost the first love that I was poured on you. உன் மேல வெச்ச அந்த முதல் அன்பை நான் இழந்துட்டியே. முதல் அன்பு என்ன தெரியுமா? அந்த முதல் அன்புல அந்த முதல் அன்புக்குள்ள பலவிதமான டெஃபினேஷனுக்குள்ள இருக்குதுங்க. இந்த முதல் அன்புக்கு என்னென்னலாம் டிஃபைன் நீங்க பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியில் இருந்த சபையிலுக்குள்ள இருக்கிற ஆத்துமா பாரம் இன்னைக்கு சபைக்கு இல்ல. ஆதியில கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்ட தேவ ஜனங்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு ஆராதனை, நானும் யங்ஸ்டர் தான், ஓகே வயசு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா நான் வயசு சொல்றேன், எனக்கு 25 வயசு, நானும் நல்லா சந்தோஷமா அந்த ஆடலும் பாடலும் இருக்கிற பப் கல்ச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிரங்கமா சொல்றேன்,
நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு ஜெபம் வேணாம், ஜெபம் வேணாம், ஜெபம் வேணாம், ஆராதனை பண்ண அப்ப அந்த தேசத்துல இருக்கிற கட்டு அவுந்துரும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மணி நேரம் விழித்திருந்து நீ ஜெபிக்க கூடாதா? அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள என்ன இருக்குது? தியாகம். அந்த ஒரு மணி நேரம் ஆவதுன்றது ஒரு தியாகம். இந்த தியாகம் பண்ணி நீ ஜெபிக்க மாட்டியா மகன்? அழிஞ்சு போய் கொண்டிருக்குது ஆத்துமா, அந்த ஆத்துமாக்காக நீங்க ஜெபிக்க மாட்டீங்களான்ற வார்த்தையை சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அதேதான் எபேசிய சபையை பார்த்து சொல்றாரு, முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா, ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நீங்க ஜெபிப்பையே, நீ நல்லா இருந்தியா? இன்னைக்கு என்னுடைய அன்பை ஏன் நீ இழந்த? என் அன்பை ஏமா நீ இழந்த? ஆத்துமாக்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இன்னைக்கு நம்ம போயிட்டுமே. இந்த பாரத ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஒருவேளை இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்துச்சீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு உண்மையான வார்த்தையை சொல்றேன். நான் என்னடா நார்த் தமிழ்நாடுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க நான் பார்த்து கேட்கலாம். 2019 நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சத்தம், கரெக்டா நைட் 12 மணிக்கு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் எனக்கு ஒரு மாதிரி கத்துற சவுண்ட். ஒரு பக்கம் கத்துறாங்க, இன்னொரு பக்கம் காப்பாத்துறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணு. நான் எழுந்து பாக்குறேன், எந்தடா சவுண்ட் கேட்கல. தண்ணி குடிக்கிறேன், ஜபிக்கிறேன். அந்த தாகம் எனக்கு போல. மறுபடியும் ஜெபம் பண்ற 2 நாள் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குது. 3வது நாள் நான் முடிவு பண்ண, ஓகே ஏதோ ஒன்னு ஆண்டவர் பேசுற. உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்ச போது ஒண்ணு நடந்துச்சு. அது வரைக்கும் ஆண்டவர் என் கூட இந்த வேதத்தில் பேசியிருக்கிறாரு, பாடல்கள் மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா பேசியிருக்கிறாரு. The straight encounter to me 19ல ஆண்டவர் சொன்னாரு, என்ன தெரியுமா? தெரியலையப்பா. என்ன சவுண்ட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா எங்க இந்த சவுண்ட் வருதுன்னு தெரியல. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கினேன், இது ஆண்டவர் என்கிட்ட ஏதோ பேசுறாரு. அப்ப நான் சொல்றேன், எனக்கு தெரியலையப்பா, எனக்கு ஒன்றும் புரியலையப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியலையப்பான்ற. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் யாரு தெரியுமா மகன்? நீங்க ஜெபிக்க தவறுனதுனால நரகத்தின் விளிம்புல போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், இவங்களுக்காக நீ என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு. அதுக்கு எனக்கு பதில் இல்லை. நான் சொன்ன, நான் ஜெபம் பண்ண போறேன்ப்பா. அது போதுமா? அது ஒண்ணே போதுமாப்பா உனக்கு? எனக்கு தெரியலையாப்பா, நான் என்னப்பா பண்ணிட்டோம்? அந்த பாரம் என்ன அழுத்தினதுனால ஆண்டவர்கிட்ட சொல்றேன், எனக்கு தெரியலையே, எனக்கு தெரிஞ்சா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேனேப்பா. அப்பதான் ஆண்டவர் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் ஜெபிக்கிற தலைமுறைய வாலிப பிள்ளைகளை எழுப்பு மகன்னார். நான் சொன்னேன், என்னால எப்படிப்பா பண்ண முடியும்? எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இல்ல, நான் எப்படி பண்ண முடியும்? எனக்கு பெரிய நாலேஜ் இல்லையே, அறிவு இல்லையே, புத்தி இல்லையே, நான் எப்படிப்பா பண்றது? அப்ப ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, இல்ல மகன், நான் ஆங்காங்கே சில பேரை எழுப்பிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் வரும், அத்தனை பேரையும் நான் ஒன்று சேர்ப்பேன். அந்த ஒன்று சேர்க்கும் போது ஒன்று நடக்கும். அப்ப நீ மாற போற அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ உன்னை நீ என்னோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பின்னு சொன்னாரு. நான் சரிப்பா ஓகேப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு 1 வருஷ காலம் ஜெபிக்கிறேன். 2வது வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாசலை நான் திறக்க போறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு மாவட்டங்கள்ல, கிராமங்கள்ல, சபைகளை திறக்க போறேன். நீ மட்டும் போ. நான் மட்டும் போனேன். அதுக்கப்புறம் 2023ல ஆண்டவர் எனக்கு ஒரு குழுவை கொடுத்தாரு. அவங்களோடு கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சேன். 2024 அதே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம் ஆம்பூர் பகுதியில். இந்த 2025ல ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை முத்திரை மோந்திரமாய் வைப்பேன் சொன்ன போது நான் கேட்டேன், என்னப்பா வைக்க போறீங்க இந்த வருஷம்? This is the period of harvest. நீ அறுக்க போற. இந்த வருஷம் அநேக பேர் உங்ககிட்ட கொடுக்க போற. மாவட்டங்கள் தோறும், வாலிபர்கள் தோறும் எல்லாரும் ஜெபிக்கிற தலைமுறையை நீ எழுப்ப போறன்ற வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. 2025 ஜனவரி மாசம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி நாங்க பனையம்பட்டின்ற ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு எல்லாரும் போன, நானும் போனேன். நான் ஒன்னும் பெருசா கெஸ்டாலாம் போல. அங்க போன எனக்கு ஒரு செஷன் கொடுக்கப்பட்டது. அங்க போய் நிக்கிறேன். அப்பதான் எனக்கு தெரியும், ஜபாக்காவை தெரியும். ஜபாக்கா கூட வந்து 2 பேர் ராணிப்பேட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் சென்னையில இருந்து வந்த கூட்டத்தெல்லாம் எங்களுக்கு தெரியுது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவங்க எல்லாரையும் கூட நான் இணைக்க போறோம் மகன். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்காக ஒரு ஜெபிக்கிற வீரர்களை எழுப்ப போறீங்க. It is going to start from Ambur and it is going to establish to the end of the world என்ற வார்த்தை எனக்கு சொன்னபோது என்னால அதை நம்ப முடியல. அந்த மீட்டிங் முடியும் போது நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்து சொன்ன வார்த்தை, எனக்குள்ளே அதே பாரம் இருக்குது, எனக்குள்ளே அதே பாரம் இருக்குது. அந்த பாரம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளை ரெடி பண்றதுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தம் உங்களுக்கு கேட்ட போது,
இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டதுக்கு அப்புறமா நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, மொர்தேகாய் வந்து எஸ்தர் 4ஆம் அதிகாரம் எஸ்தர் 4:14 இப்படியா சொல்லுது, இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தனா யூதனுக்கு ரட்சிப்பு வேற ஒருத்தர் இருந்து வரும். நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். ரட்சிப்பு வேற ஒருத்தர்கிட்ட இருந்து வந்தா என்ன இப்போ? சரி, எப்படி எஸ்தர் செய்ய போறா? ஒருவேளை எஸ்தர் செய்யலனா ஒரு தெபோரால் செய்ய போறாங்க, இல்ல யாக்கேல் செய்ய போறாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போறாங்க. இப்ப எஸ்தருக்கு ஏன் இந்த பாரம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் 127 நாடுகளுக்கு ஏன் குடியுரிமையை வாங்கி தரணும் இந்த மகள் கஷ்டப்படுற? ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா, இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு குடியுரிமையை வாங்கி தரணும்ன்ற வார்த்தை இவளுக்கு வருது. வந்த போது இவங்க ஒரு ராஜாத்தி நல்ல ஹை கிரேடட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க ஏன் முதல்ல இறங்கணும்? ஏன் தெரியுமா? இந்த மக்கள் என்னுடைய மக்கள். இதுல எவனோ ஒருத்தன் இல்ல, என் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், என் தங்கச்சி இருக்கிறான். இவங்களோட வழி எனக்கு தானே தெரியும், இவங்களோட வேதனை எனக்கு தானே தெரியும், இவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தானப்பா தெரியும். அதனாலதான் நானு எஸ்தர் ராஜாத்தியாக நானு பரிமள தைலமா என்பது இல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் என்பது, ஈவன் என்னோட அதிகாரத்தை கூட கொஞ்ச நாளைக்கு நான் தியாகம் பண்ணி தேசத்துக்காக ரெட்டுடுத்தி சாம்பலை தெரித்து கொண்டு ஜெபிப்பென்ற வார்த்தை கேட்ட போது, அப்பொழுது 127 நாடுகளுக்கு ஒரு ரட்சிப்பு போய் சேர்ந்து சார். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறது என்ன தெரியுமா? இந்த காலத்தில் நீங்க மௌனமா இருந்தால் இந்திய தேசத்திற்கு எழுப்புதல் வேற 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 இடத்துல இருந்து வந்தது போதும். இந்த காலத்தில் நீங்களும் நானே எழும்பணும். because this is the period of harvest. this is the period of harvest. அறுக்கிற காலம் சார் இது. இன்னும் எத்தனை காலம் விதைச்சிட்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாட்களுக்கு விதை, ஜெபம் என்ற விதை, இன்னும் எத்தனை நாட்களுக்கு சுவிசேஷம் என்ற விதை, என்னைக்கு பரலோகத்துக்கு போறது, என்னைக்கு மத்திய ஆகாயத்தில் கர்த்தருக்கும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மணவாளனுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிற கல்யாணத்துல பங்கெடுக்கிறது? இதற்கு காரணம் எஸ்தர் என்னும் ஒரே ஒரு மகள். ஐசையா 59ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு நான் என்ன பண்ணேன்னா ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியப்பட்டேன். எசேக்கியேல் 22:30 படிங்க. நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எத்தனை பேரை தேடினாங்களா? சொல்லுங்க, எத்தனை பேரை தேடினாங்களா? ஒரு 10 லட்சம் பேரை சேர்ந்தாங்களா? ஒரு 100 கோடி? இல்ல இன்னைக்கு பெரிய பெரிய க்ரூஸ் அவுட்டுக்காக நம்ம பெரிய பெரிய க்ரூஸ் அவுட் நடத்துறோம், அப்படியா? இல்ல சார், ஒரே ஒருத்தர். எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர். அந்த ஒருத்தர் எஸ்தர் எழும்பினதுனாலதான் நடந்துச்சு. ஒரு சமாரியன் பார்த்து விலகி போல அவன் தூக்கி கொண்டு போய் காயங்களை கட்டிவிட்டு அவன் பண்டக ஸ்தாலையில வைத்ததுனாலதான் அவன் பிழைச்சு கொண்டான். இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை உங்களை பார்த்து கேட்கிறாரு. When are you going to stand up? When are you going to arise? நீ எப்ப மக எழும்ப போற? நீ எப்ப எழும்ப போற? நாட்டு தமிழ்நாட்டுல எத்தனையோ தேவனுடைய தாசர்களை நம்ம இழந்திருக்கிறோம். நான் இன்னும் செய்திக்குள்ளேயே போல, எனக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துட்டு முடிச்சிருக்கேன் அண்ணா. ஓகே இல்லண்ணா? எத்தனையோ தேவனுடைய தாசர்களை நீங்களும் நான் இழந்திருக்கிறோம். ஐடா ஸ்காலட் என்றும் ஒரு பெரிய மிஷனரி, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்க வராங்க, பாக்குறாங்க, பெண் பிள்ளைக்கு பிரசவ வேதனை இருக்கிறத பார்த்த உடனே அது என்னவோ அவங்களுக்கே அந்த வலி வந்த மாதிரி தன் வாழ்க்கையை இழந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? தன் வாழ்க்கையே இழந்துட்டு போயிட்டு படிச்சுட்டு இந்தியால தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாகப்பட்டினம், மதுரை, திருநெல்வேலி, அங்க போல நார்த் தமிழ்நாடு ஆக்கிற இங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாங்க. வேலூருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், மேசிவ் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. இன்னைக்கு தேசத்தின் கடாந்திர எல்லை வரைக்கும் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்றது போய் சேரப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷியோட தியாகம். அந்த ஒரு மனுஷியோட தியாகம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு சிஎம்சின்ற ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சரையா. எத்தனை பேர் ஜான்ராஜ் பாஸ்டர் தெரியும் உங்களுக்கு? பாஸ்டர் ஜான்ராஜ் ஆம்பூர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
அவரு சாதாரணமான ஒரு ஒரு லேசான ஆள் இல்ல. அவர் யாருன்னா, எத்தனையோ பாடல்களை எழுப்பி இன்னைக்கு சொல்றாங்கல்ல பாட்டு பாட்டுன்ட்டு, இந்த பாட்டெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுற மாதிரி. நான் என்னடா இவன் இப்படி சொல்றான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாடல்கள், சில பாடல்களுக்கு வருகிற சில காட்சிகளெல்லாம் அது ரொம்ப பார்க்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சில காரியங்கள். அதனாலதான் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். நாங்க சொன்னோம்ல அந்த திருச்சிக்கு போனோம்ட்டு, அந்த பாஸ்டர் அம்மா ரட்சிக்கப்பட்டது யாரால தெரியுங்களா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அந்த பாட்டு இருக்குல்ல, என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்த தாயினும் மேலானவர் தாங்கி என்னை நடத்திடுவா. இந்த பாடலை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு நார்த்தில் இருக்கிற தமிழ்நாடு ஜான்ராஜ் பாஸ்டர் ஐயா போயிட்டு அந்த வார்த்தை, அந்த பாடல் கேட்டு ரட்சிக்கப்பட முடியுமே. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த காலத்தில் நீங்களும் நானும் மௌனமா இருந்துட்டோன்னு வைங்களேன். நான் மறுபடியும் பாரத்தோடு சொல்றேன், இந்த காலத்துல நீங்களும் நானும் மௌனமா இருந்துட்டோம்னா இன்னொரு சந்ததி வேஸ்ட் ஆகிரும். இன்னொரு சந்ததி ரட்சிப்பு தேவையான வார்த்தை போய் சேராது. இதனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க கத்தறதுக்கு காரணம். ஜெபம் பண்ணுங்க, திறப்புலங்க, அந்திபலி செலுத்துங்க சொல்றதுக்கு ஒரே காரணம், இன்னொரு சந்ததி வேஸ்ட் ஆக கூடாதுப்பா. வேஸ்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்துக்கு போகும்போது எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு? ஒருவேளை அன்னைக்கு நான் ஒழுங்கா ஓடி இருந்தா இந்த ஆத்துமாக்களை நரகத்தின் விளிம்புல போயிருக்க கூடாது என்ற கண்ணீர் அன்னைக்குன்றதை விட இன்னைக்கு நீங்களும் நானும் திறப்புல நின்று ஜெபிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நீங்களும் நானும் நல்ல சமாதானம் இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து கீழே விழாத லேவி கோத்திரம் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததுனால அவனுக்கு குறிய சமாதானம், அவனுக்கு குறிய ஆசீர்வாதம், சமாரியன் ஒதுக்கப்பட்ட சமாரியனாக நீங்களும் நானும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிச்சு. இப்பயும் உங்களையும் என்னையும் பார்த்தா யூதர்களுக்கு பிடிக்காது, தெரியும்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ற 12 கோத்திரத்துக்குமே நம்மள பிடிக்காது. சோகால் ஒதுக்கப்பட்ட சமாரியர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வேற மாதிரியான ஒரு ரெவலேஷன்ல இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 7 நான் ஓரலா சொல்றேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துல தரிசனம் கண்ட யோவான், பத்ம தீவுல தரிசனம் கண்ட யோவான் என்ன பண்றாருன்னா, நீங்க அந்த அதிகாரத்தை முழுசா படிச்சாதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். தரிசனம் கண்ட யோவான் என்ன பண்றாரு, போயிட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போகும்போது மூப்பரில் ஒருவன் அவரை கண்டு, இவர்கள் யார்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் எண்ணக்கூடாத அளவுக்கு இருக்கிறவர்கள், இவர்கள் யார் என்று கேட்டபோது நான் அவரை பார்த்து சொன்ன, இவர்கள் யார் என்று உமக்கே தெரியும். இவர்கள் அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை பார்த்து என்ன சொல்றானா, இவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலும் துன்பத்தினாலும் வந்திருக்கிறார்கள், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால துவைக்கப்பட்டு வெளுக்கப்பட்டிருக்கிற சந்ததி, இனி இவர்களோட கண்ணீரை கர்த்தரே துடைப்பார் என்ற வார்த்தை வந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களோட கண்ணீர், உங்க வீட்டுல கடன் பிரச்சனை வியாதி இருக்கலாம், ஆனா அந்த கடன் பிரச்சனை வியாதி கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அதை தள்ளி வச்சுட்டு ஜெபிக்க, தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபிங்க. நீங்களும் நானும் வெண்வசத்திரை தரித்தெடுத்தது போதும் சார், இல்ல, இன்னும் பல கூட்டம் இயேசுவை தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துல கொண்டு போய் வார்த்தையை சேர்க்கிற ஒரு பணி. அப்பதான் சகல கோத்திரங்களிலும் சகல ஜாதிக்காரர்களிலும் சகல பாஷைகளிலும் இருக்கிறவர்கள் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் பார்த்தா எனக்கு வேற ஒரு பயமா வருது. அதனால ஆமென். பாரம், இந்த பாரம் இருக்குல்ல, இந்த பாரம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் சரி, ஒரு 2 நாள் கவலை இருக்கும், 2 நாள் பிரச்சனை இருக்கும், 2 நாள் உபத்திரம் இருக்கும், 3ஆவது நாள் முட்டி போட ஆரம்பிச்சிருவோம். நிறைய பேர் இந்த கீபோர்டு வாசிக்கிறாங்க இல்லையா? இருக்கிறது. ஆனா வாங்க கொஞ்சம் கை வைங்க சும்மா. இந்த பாரம் வந்த உடனே நம்ம எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இந்த ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேசத்துக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது போயிட்டு
ஏதோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபிச்சுட்டு வந்துடக்கூடாது. அந்த அறைக்குள்ள போகும்போதே எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் சமூகமின் சந்தோஷமே அது நீங்களும் அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நீரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நீரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே. போதுங்க, எனக்கு யாரும் பாட மாட்டேங்கிறாங்க என் கூட. என் வயசுல போய் தேசத்துக்காக ஜெபிக்க போகும்போது ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு கம்பீர சத்தம் வரணும். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை காது கேட்கும் போதே ஒரு நிறைவான அபிஷேகம் நமக்குள்ள வரணும். அது வந்தாதான் எழுப்புதல நம்மளால பார்க்க முடியும். சரி, நான் முதல் விட்டு கொடுக்க கூடாது. என்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து நம்ம கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்கு விட்டு கொடுக்க கூடாது. 2வது ஒரு விட்டு கொடுக்க கூடாது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. ராஜாக்கள் புஸ்தகம் 21 வசனம் 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலியனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப்பின் அரண்மனையின் அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது சார், அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை எனக்கு கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, எனக்கு கொடுத்துரு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அதை பார்க்கிலும் நல்ல ஒரு திராட்சை ரசத்தை நான் உனக்கு தரேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரியமான பணத்தை தருவேன் என்றார். அல்லது உனக்கு வேணும்னா உனக்கு தேவையான விலைக்கிரியத்தை நான் கொடுத்துறேன். நாபோத் ஆகாப்பை நோக்கி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு நான் கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். போதும். நான் 2வது சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேலைக்கு வேற யாருக்கும் ஒட்டு கொடுத்திடக்கூடாது. அது எப்பேற்பட்டவர்கள் வந்தாலும் சரி. ராஜாக்கள், தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் கலரா ட்ரெஸ் போட்டு, நல்லா சூப்பரா தாடி போட்டு, நல்லா ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு வந்து அமாரா தேஷ்மே அப்படின்னு சொன்னாலும் சரி. நான் அங்க இருக்கிற ஆகாப்ப சொல்றேன், நீங்க வேற யாரும் நினைச்சு என்ன மாட்டி விட்டுற கூடாது. ரைட்டா? நான் ஆகாப்ப சொல்றேன். அவன் சொல்றான், என்னுடைய அரண்மனைக்கு பக்கத்துல உன் வீடு ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருக்குது, அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்துரு. அதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தரேன். அல்ல அப்படின்னா நான் காசு கூட உனக்கு தந்துடுறேன், எனக்கு கொடுத்துரு. ஆனா இவன் அதுக்கு சொல்ற வார்த்தை, நாபோத் ஆகாப்பை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் யாருடைய சுதந்திரத்தை? பிதாவுடைய சுதந்திரத்தை. பிதாக்கள் அப்படின்னா ஆன்செஸ்டர்ஸ், நமக்கு முப்பிதாக்கள், முத்தேவர்கள் முன்னாடி இருந்தாங்கல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தானியேல், எஸ்தர், நெஹோமி. இவங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சாம் ஜெபுதர் ஐயா ஓடினாரு பாருங்க, டாக்டர் டிஎல் மோடி, ரெய்னாட் பொங்கே, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சம்பாதிச்சு வைத்திருக்கிற இந்த கிறிஸ்துவம், இந்த ஜபத்தம் என்பது ஆவிய வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க கூடாது. யாரும் வந்து உங்ககிட்ட இதை எனக்கு கொடுத்துறேன்னு கேட்டாலும் விட்டு கொடுக்காம ஜெபிக்கிற தலைமுறை, தைரியமா பேசுகிற தலைமுறை, தைரியமா பேசணும். யாருன்னா வரட்டும், என்ன நடக்கட்டும், என்ன காரியங்கள் நடக்கட்டும் சார், your mind should not change into anything. அவன் சொல்றான் பாருங்களேன், வேற ஒரு நல்ல இடத்தை நான் உனக்கு தரேன். சரி, வேற ஒரு நல்ல இடம் கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாமா? டிஃபைன் பண்ணிட்டு உள்ள போலாம். ஒரே நிமிஷம் சொல்லுங்க, நான் புரிய வச்சிடறேன், அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போயிடுறேன். வேற ஒரு நல்ல இடம்னா என்னன்னா, இப்போ இந்த டவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவுல் பார்க்கறதுக்கு 2 கலர் சார்ந்த ஒரு கலரா இருக்குது. இது அண்ணன் எனக்கு சொல்றாரு, பா இது வேணாம்,
நான் வேற ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன், இது எனக்கு கொடுத்துறேன்றாரு. அதை விட இதை விட அது காஸ்ட்லியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ரெண்டு ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். ராஜா கொடுக்கறது எப்படி இருக்கும்? ஒரு 10 ஏக்கரா தருவாரு. ஒரு 20 ஏக்கர்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் உனக்கு தரேன்றாரு. இல்லையா, காசு வேணுமா நான் தந்துடுறேன். ஆனா இவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு அந்த இடம் தான் வேணும், அந்த இடம் தான் வேணும். ஏய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்காத, வேற என்னைக்கு ஆராதி? சார் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தகப்பன்மார்கள் கொண்டு வந்திருக்கிற முறைகளை நான் தப்ப வைக்க மாட்டேன். ஜெபிக்காதன்னு சொல்லலாம் யாரா இருந்தாலும், அவங்களா இருந்தாலும் சரி. I will pray. I will stand and grab and I will pray. I will stand and grab and I will pray. இந்த விட்டு கொடுக்காத ஆவி நமக்கு வேணும். இந்த விட்டு கொடுக்காத ஆவி யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். விட்டே கொடுத்துட கூடாது. யாரும் வரட்டுமே. என்ன பண்றாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஜெயில போடுவாங்களா, இல்ல சாவடிப்பாங்களா, சாவடிச்சிருவாங்களா? சார், இந்த உயிர் இங்க இருந்தா அவருக்கு சார், இல்லனா லாசருவாவது ஆபிரகாமோட மடியில நீங்களும் நானும் பிதாவின் வலது பரியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தகப்பனுடைய மடியில் இருப்போம் சார். யாருன்னா வந்து அடிக்கட்டும் சார், ஜெபத்தை விட்டுறாதீங்க. யாரனா வந்து பேசுவாங்க இப்படி அப்படின்னு வாங்க, டிஸ்ட்ராக்டே ஆயிடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரு நோக்கம், இந்தியா முழுவதும் ஒரு எழுப்புதல் வேணும். எஸ், ஆனா பர்டிகுலரா நான் நம்புறேன், அந்த எழுப்புதல் நம்ம நார்த் தமிழ்நாட்டுல இருந்து எழும்பணும். அந்த எழுப்புதல் நம்ம நார்த் தமிழ்நாட்டுல இருந்து எழும்பணும். எத்தனை நாட்கள் இன்னும் மோகன்ஜி லாசரஸ் அங்கிள், எத்தனை நாட்கள் ஃபாதர் அப்பா போல சவுத்துல மட்டும் எழும்புவாங்க? ஏன் நம்ம எழும்ப கூடாதா? நம்ம ஜெபிக்க கூடாதா? ஏன் நம்ம முழங்கால நம்ம தேய்க்க கூடாதா? நம்ம தேய்க்க பிசாசின் கோட்டைகள் அதிர்ந்து விழுந்தும். இந்த காலத்துல பயப்படாம, நாபோத்து ஒரு சாதாரண மனுஷன் ராஜாக்கு முன்னாடி எதிர்த்து நின்று பேசுறான். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் நாபேத்துக்குள்ள இருந்தபடியினால் நாபேத்தால ராஜாவை எதிர்த்து நின்று பேச முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரே, ஆனால் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள அவர்களை எதிர்த்து நின்று நம்ம பேசலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இழந்துடக்கூடாது. ரெண்டாவது சொன்னேன், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொருளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்றக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. மூணாவது ஒன்னு இருக்குது. பட் ஆனா மூணாவது நாலாவது, ஆனா அது மூணாவது இல்ல, அது நாலாவது. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இப்ப நான் பேசுற டாபிக் வந்து மூணாவது டாபிக் இல்ல, ஆனா இது பேசினாதான் நாலாவது டாபிக்குள்ள உங்களுக்கு புரிய முடியும். ஸோ அதனால இதை நான் வந்து மூணாவதா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த நாலாவது அதே அதிகாரம் 4வது வசனத்துல படிக்க வேணாம், 16வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன். இந்த எசபேல்னு ஒரு அம்மா இருக்குது. இந்த அம்மா யாருன்னா, இந்த ஆகாப்போட ராஜா இருக்கிறார்ல, அவங்க ஒய்ஃப். யாரு? ஆகாப்பு ராஜாவுடைய ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரு இந்த சரி 3வது 4வது 5வது மட்டும் படிங்களேன். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடுன் என்று யெஸ்ரேலனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக, அதுக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாக யெசபேல் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, அவன் அவளை பார்த்து, நான் யெஸ்ரேலனாகிய நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாய் கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். என்ன சொல்லிச்சு?
அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? நான் தரமாட்டேன் இடத்தன்னு சொல்லிட்டாரா? அப்படி சொன்னதுனால அடுத்ததும் நடந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு தூங்கலான்னு போறாரு. ஆனா தூக்க முடியல. ஆண்டவர் தூங்க விட்டுற மாட்டார். சில பேரை ஆண்டவர் தூங்க விட்டுற மாட்டாரு. ஒருத்தவங்க மேல கை வச்சா அவங்களை எதிர்த்து பேசிட்டான்னு வைங்களேன், தூங்க விட்டுற மாட்டாரு. அன்னைக்கு அங்க நடந்துச்சு பாருங்க. ஆகாப்புக்கு தூங்கல, சாப்பிட தோணல. சாதாரண ஒரு இடம், அந்த இடத்துக்கு அவனால தூங்க முடியல. சாதாரண ஒரு காரியம், அதுக்கு சாப்பிட முடியல. அப்பனா அது சாதாரண இடம் இல்ல, அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குதுன்னு அர்த்தம். சாதாரண காரியம் இல்லை, என்னது? ஏதோ ஒண்ணு இருக்குது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மள ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இந்த ஜெபத்துல என்ன இருக்குது? ஏதோ ஒரு மகத்துவம், ஏதோ ஒரு சக்சஸ் பாயிண்ட் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. அதனாலதான் மூத்த ஊழியக்காரங்க ஜெபிங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதேதான் இந்த சின்ன பையனை உங்களை பார்த்து சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பண்ணுங்க. ஆனா இதுல கொஞ்சம் சில ஆவி நம்மள என்ன பண்ண தந்திரமா மாத்தும். இப்ப நான் அப்படியே ஓரலா சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் அந்த வசனம் படிச்சுக்க, சரிங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 16 வரைக்கும். இந்த நாபேத்ன்றவரு என்டையர் 22 அதிகாரத்துல இந்த 1ல இருந்து 16 வரைக்கும் தான் வருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தேடினாலும் வரமாட்டாரு, சரிங்களா? இப்போ இந்த எசபேல் என்ன சொல்லுது? இஸ்ரவேலாகிய தெய்வம், இஸ்ரவேலோட ராஜா, நீ இதுக்கு கவலைப்படுறியா? எழுந்து சாப்பிடுப்ப, நான் பாத்துக்கிறேன், நானே பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்கிறா தெரியுமா? இவங்க எசபேலாகிய இவனோட மனைவி, ஆகாப்பின் மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க, ஒரு நிருபம் எழுதுறாங்க. அந்த நிருபத்தை 2 பேர்கிட்ட கொடுத்து, ஆகாப் ராஜாவாகிய நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால், உபவாசம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி தெருவில் கொண்டு வந்து நாபோத்தை கல்லறிஞ்சு சாவடிச்சிருன்றாரு. என்னத? கல்லறிஞ்சு சாவடிச்சிரு. இன்னைக்கு இந்த மாதிரி எசபேல் ஆவிதான் சில தந்திரமான நோக்கங்களை கிறிஸ்துவத்துக்குள்ள, ஆதி அப்போஸ்தல நாட்களுக்குள்ள நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்காததுக்கு காரணம் என்னன்னா இந்த எசபேலின் ஆவிகள் தான். இந்த எசபேல் ஆவிகள் ஆகாப்பாவது அமைதியா வந்து படுத்துட்டாரு. ஆகாப்புக்கோ நாபோத்துடைய மரணத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அவர் ஒரு இடத்தை கேட்டாரு, நல்லா பாருங்க, அவர் ஒரு இடத்தை கேட்டாரு, அந்த இடத்தை தரமாட்டான், வந்து படுத்துட்டான். இவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இவனை இப்போ இந்த ஆகாப்பு ராஜாவை சாவடிக்கணும்னு ஒரு வார்த்தை வருது ஆண்டவர்கிட்ட. எலியா தேவ ஊழிய அபிஷேகம் பெற்ற, தீர்க்க தரிசனம் பெற்ற அவருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்க மனைவிதான். யாருதான்? இன்னைக்கு கிறிஸ்துவத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு யாரு தெரியுமா போதும்? வெளியில இருந்தெல்லாம் யாரும் வர வேணாம், கிறிஸ்துவங்களே போதும். உபவாசம் வேணாம், ஜெபம் வேணாம், மன்றாட்டு ஜெபம் வேணாம், அந்திபலி ஜெபம் வேணாம், வாட்ச்மேன் பிரேயர் வேணாம், இப்படின்னு சொல்லி இவங்களே நம்ம ஆளுங்களே போதும் இத தகர்த்துறதுக்கு. அதுக்குதான் என்ன பண்ண தெரியுமா? இந்த மாதிரி ஆளுகள் வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இப்போ 3வது விஷயத்துக்கு போயிட்டு அப்படியே நான் உங்களை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்த போறேன். ஓகே, சரி. நான் டைம் எனக்கு கொடுத்தது ஆயிருச்சு. ஸோ அதனால கொடுத்ததுல அப்படியே உள்ள போயிட்டு முடிச்சிடுறேங்க. இந்த 21ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம் படிங்களேன். 1 ராஜாக்கள் 21 கீழே இருந்து அப்படியே கடைசி வசனத்துல இருந்து ஒரு 4 வசனம் படிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது, தன் வஸ்திரங்களை கிழித்து, ஒரே நிமிஷம். இது என்ன தெரியுமா? இதுதான் நான் சொன்னல, இந்த தீர்க்கதரிசனம் பெற்ற எலியா வந்து சாவடிக்கணும்ன்ற வார்த்தை இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னல. அதுக்கு இவர் போய் கேட்கும் போது, என் பகதனே என்னை நீ கண்டுபிடிச்சாயா? ஆமாப்பா, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன போது அப்புறம் நடக்கிற விஷயம் தான் இது. படிங்க. தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டார். இன்னும் ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் புரிய வச்சுட்டு போயிடுறேன்.
இந்த நிறைய ராஜாக்கள், தானியல் ராஜா, அப்புறமா எஸ்தர் ராஜாத்தி, நெஹேமியா கடைசியா ராஜா ஆனார்ல, அப்போ சொல்றேன். இவங்கெல்லாம் ஏன் ரெட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, ரெட்டு உடுத்தின்றாங்களா, என்னது அப்படின்னா? ரெட்டு உடுத்தினா என்னது? ரெட்டு உடுத்தினா என்ன தெரியலையா அக்கா? அதான் ரெட்டு உடுத்தி சாம்பல் தரித்து கொண்டு, சாம்பல் வேற ரெட்டு வேற. சாம்பலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வேற இது வேற, அந்த மாதிரி ரெட்டு வேற சாம்பல் வேற. ரெட்டுனா என்னன்னா, எத்தனை பேர் வீட்டுல சாக்கு பை பார்த்திருக்கு? சாக்கு பை இருக்குல்ல, அந்த சாக்கு பையில தான் ரெட்டு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ட்ரெஸ்ஸா தைச்சு போட்டுப்பாங்க. யார் போட்டுக்கிறது? ராஜாக்கள். யார் போட்டுக்கிறது? ராஜாத்திகள். யார் போட்டுக்கிறது? தேசத்தை ஆளுகிறவர்கள். யார் போட்டுக்கிறது? சோகால் ஊழியக்கார, அபிஷேகம் பெற்றவர்கள், தேவ கிருபை பெற்றவர்கள் அதை போட்டுக்கிறாங்க. படிக்கிறேன். இப்போ ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியினாகி எலியாவுக்கு உண்டாகி அவர் ஆகாப் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப்பு எனக்கு முன்பதாய் தாழ்த்தினது கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால், அவன் எனக்கு முன்பதாக தாழ்த்தப்படுகிறனால், நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல், நான் அவருடைய நாட்களில் அந்த பொல்லாப்பு வரப்பண்ணாமல், அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இப்ப நம்ம மூணாவது ஒரு விட்டு கொடுக்க கூடாது. என்ன விட்டு கொடுத்துட கூடாது தெரியுமா? நம்மள அடிக்கிறாங்க, கிறிஸ்துவத்தை நிலை குலைந்து போக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனால, நல்லா கேளுங்க, நம்மள அடிக்கிறாங்க, கிறிஸ்துவத்தை நிலை குலைந்து போக வைக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க அழிஞ்சு போயிடணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒரு போதும் வரக்கூடாது. சொல்லுங்க, ஒரு போதும் வந்துடவே கூடாது. ஒரு போதும் வந்துடக்கூடாது. அவங்களுக்காக மனமுருகி செபிக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள வரணும். அப்ப என்ன நடக்கும்னா, இப்ப மறுபடியும் படிங்க, மறுபடியும் அதே படிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? போதும். நீங்க ஜெபம் பண்ணதுனால என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் அவங்களுக்குள்ள ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். இந்த பவுலு, இந்த சவுலு, பவுலு அப்படின்னு ரெண்டு ஒரு பேர்ல ஒரு நபர்ல ரெண்டு கேரக்டருக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார்ல. இந்த தமஸ்குல ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுச்சு பாரு, கிறிஸ்தவத்தை அடிச்சு சாவடிச்சிடணும், வேரோட அடிச்சிடணும்ன்றது அவனோட வேலை. அவன் ஒரு யூதன். நான் சொன்னல, ஃபர்ஸ்டே சொன்ன, யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களை பார்த்தா ஆகாது. அதோட டெஃபினிஷனே யாருன்னா, நம்ம இந்த பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை எழுதி ஜெயிச்சு பல நிருபங்களை எழுதினவர். அவரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சாரி அவர் சொல்ல, அவருக்குள்ள ஆவியானவர் பேசுறதுனால சவுலா இருந்தவர் பவுலா மாறினது மாதிரி, இங்க இந்த ராஜாக்கு மேல அவரை சாவடிக்கணும்ன்ற ஒரு ஆர்டர் வருது. ஆனா இவர் மனம் கசந்து அழுதபடியினால், ஏன் இவர் மனம் கசந்து அழுதாருன்னா, ஆவியானவர் இவரோட பேசியிருக்கிற வார்த்தை, தேவ ஆவியானவர் இவரோட பேசியிருக்கிற வார்த்தை. இன்னைக்கு அதே வார்த்தையை சொல்றேன். முதல்ல சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை விட்டுறாதீங்க, உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை விட்டுறாதீங்க. மூன்றாவது, உங்களை அடிக்கணும்னு நினைச்சான் பாரு, அவனை நரகத்துல விட்டுறாது. அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அவனும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்ட சந்ததி. அவனுக்காகவும் ஆண்டவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில தன்னையே ஜீவபலியாக வைத்திருக்கிறவர். ஆமென். அவங்களை விட்டுறக்கூடாது. 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு மிக பாரத்தோடு உங்களோடு பேசுகிற வார்த்தை இது. எல்லாத்துக்கும் ஒரு பாரம் வேணும். என்ன பாரம் தெரியுமா? ஆத்துமா மேல இருக்கிற ஒரு பாரம். அந்த சமாரியனுக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரம் இருந்துச்சு பாருங்க. அந்த சமாரியனுக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரம் இருந்துச்சு பாருங்க. அந்த பாரம் உங்களுக்கு எனக்கும் இருந்துச்சுன்னா, நார்த் தமிழ்நாடு இல்ல, திருப்பத்தூரை இல்ல, ஆம்பூரை இல்ல, தேசத்தின் கடாந்திர எல்லைக்கும் சுவிசேஷம் மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை எடுத்து தேவ கூட்டமாய் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் மாறும்.
கடைசியா உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபத்துல நடத்துறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக டைட்டானிக் அப்படின்னு ஒரு ஷிப், நான் படத்தை சொல்லல, ஷிப் எத்தனை பேர் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? டைட்டானிக் கப்பல். அது கண்டுபிடிக்கும் போது சொன்னாங்க எந்த சக்தியும் இதை அழிச்சிட முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எந்த சக்தியும் இதை அழிச்சிட முடியாதுன்னாங்க. அதுல ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அதுல ஒருத்தர் டிராவல் பண்ணாரு. அவருக்கு பேர் என்னன்னா ஜான் ஹார்ப்பர். சொல்லுங்க, ஜான் ஹார்ப்பர். இந்த ஜான் ஹார்ப்பர் யாருன்னா, இவர் ஒரு மிஷனரி. ஒருவேளை நான் சொல்றது பொய் அப்படின்னா நீங்க ஜான் ஹார்ப்பரோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த ஜான் ஹார்ப்பர் என்ன பண்றாருன்னா, அந்த ஷிப்பு உடைஞ்சிருச்சு, ஆத்துமாக்கள் சாவறாங்க. இவரு வேற இடத்துல ஊழியத்துக்கு புக் பண்ணாங்க. இவர் நினைச்சிருந்தாருன்னா அமைதியா விட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் ஒண்ணு பண்ணாரு, ஐயோ அழிந்து போவோமே இந்த ஆத்மா மரணம். அதாவது இவரே அதுல முழுக்கி கொண்டிருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்ச நீச்சல்ல அவ்வளவு ஃப்ரீசிங். எத்தனை பேருக்கு ஃப்ரீசர்ல வச்சிருக்கு தண்ணி எடுத்து உங்களால சப்புன்னு குடிக்க முடியும்? டைலூட் பண்ணாதான் உங்களால குடிக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவ்வளவு ஃப்ரீசிங் அண்டார்டிகா பகுதியில் போயிட்டு இருக்கிற அதுல குதிச்சு ஒவ்வொருத்தர்கிட்டே போய் அவர் சொன்ன வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறாரு, நீ அவரை நேசிக்கிறியா? God is loving you. Are you loving? Are you love you? God is loving you. Are you interested in God's love? அவர் உன்னை நேசிக்கிறாரு, நீ நேசிக்கிறியா மகன்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அதே தண்ணியில ஞானஸ்தானம் மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டு முடிஞ்ச காஸ்பல எவ்வளவு கம்மியா ஒவ்வொருத்தர்கிட்ட மாஸ் கேதர்ல போய் சொல்லல, ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொன்னாரு, ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருப்பா. இன்னைக்கு நீ செத்துருவ, ஓகே பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு இந்த கண்ணை நீங்க மூடனா பரலோகத்துல உன் கண்ணு திறந்துருப்பா. தயவுசெய்து ஏசப்பாவை ஏத்துக்கொண்டு பல ஆத்மாக்களை வச்சுட்டாரு. கடைசியில தன் மகளை கூப்பிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நான் சாவ போறேன், இந்த மகளை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஏதாவது பண்ணுங்க. இன்னைக்கு அந்த மகள் ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் செய்து நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் நீயும் சேவிப்பாய் என்ற ஊழியத்தை தொடர செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட போது எஸ்தரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஒத்தேகாய் சொல்லுகிறாரு, எஸ்தர் 4:14 இந்த காலத்திலயும் மௌனமா இருந்தனா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வந்துடும், ஓகே, ஆனா இந்த வலி இந்த வேதனை உனக்கு தானே தெரியும். இந்த வலி இந்த வேதனை உனக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதே, வேற யாருக்கும் தெரிஞ்சிடாதே. இந்த வலி இந்த வேதனை உங்களுக்கு தானே தெரியும். இந்த வலி இந்த வேதனை உங்களுக்கும் அம்மா அப்பா உங்களுக்கு தானமா தெரியும், வேற யாருக்கும் தெரிஞ்சிடாதே. இந்த வலி இந்த வேதனை இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, மரண பரியந்தம் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரிப்பா, எனக்கு கொடுத்திருக்கிற, அப்படியே கண்ணு மூடி சொல்லுங்க, நான் ஒன்னும் ஜெபத்துல நடத்தல, உங்களை ஒப்பு கொடுக்க வைக்கிறேன். ஆண்டவரே, மரண பரியந்தம் வரைக்கும் அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து நான் இழந்துடக்கூடாது. நான் இழந்துட்டா வேற ஒருத்தர் வந்துருவானே அப்பா, அவன் எப்படி நடத்துவான்னு தெரியலையே, அவன் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலையேப்பா. இழந்து போன லேவி கோத்திரத்தை மாதிரி நாங்க போயிடக்கூடாதுப்பா, லேவி கோத்திரத்தை மாதிரி நாங்க போயிடக்கூடாது. ஜெபிக்கிற தலைமுறையை நாங்க எழுப்பணுமே, ஜெபிக்கிற தலைமுறையை நாங்க எழுப்பணுமே. இந்த காலத்துல நாங்க மௌனமா இருந்துச்சா கதையெல்லாம் முடிஞ்சிருமேப்பா. நாங்க எழுப்புதல பாத்துறணுமே, எழுப்புதல எங்க கண்கள்ல நாங்க பாத்துறணுமே. அதற்கு நான் இருக்கிறப்பா, அதற்கு நான் இருக்கிறப்பா. நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம், நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம், கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்து இல்லைங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு prayer of anointing நம்ம மேல இருந்து ரிசீவ் பண்ண போறோம். We are going to receive the prayer anointing. எனக்கு இதுவரைக்கும் நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ற ஆவி எனக்கு இல்லைனா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த ஜெப ஆவி ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்பட போகிறார்.
ஒவ்வொருத்தர் மேலே ஊற்றப்பட போகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. ஓ அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது ஒரு குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். மூப்பர்கள் சொப்பனத்தை, வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியினால் சொன்னது இங்கே நிறைவேறிவிட்டது. Because the revival fire, the revival fire, அவர் சொன்னது செய்து முடிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல 400 வருஷம் இருண்ட காலம். ஆண்டவருக்கும் மனிதருக்கும் பரலோகத்திற்கும் எந்த விதமான தொடர்பில்லாத ஒரு காலம். அந்த காலத்திற்கு இயேசு மறுக்கல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்று வரைக்கும் அது நடந்ததை போல இன்னைக்கு சொல்லுகிற ஜெப ஆவிய கர்த்தர் ஒவ்வொருத்தர் பேர் இன்னைக்கு வீசவா போறாரு. எனக்கு ஜெப ஆவி வேணும்ன்றவங்க நீங்க முன்னாடி வந்தாலும் முன்னாடி வரலாம். இருக்கிற இடத்துல இருந்தே ஜெபிக்க போறீங்கனாலே ஓகே. அப்படியே கண்களை மூடி ஆவியானவர் ஊற்றப்படுறதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஜெப ஆவி ஊற்றப்படும் என்ற வார்த்தையை பாடி ஆராதிக்கும் போது மேல் வீட்டாரையில 120 பேர் சேர்ந்த போது ஒரு அக்கினி இறங்க செல்ல, அந்த அக்கினி இன்னைக்கு உங்களோட சொந்த கண்கள்ல அந்நிய கண்கள சொந்த கண்களை நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி